நல்லா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி போலீஸ் பண்ண பார்த்து மாம்சே நல்லா போலீஸ் பண்ண பார்த்து கல்யாணம் முடிச்சு மாம்சே எடுத்துட்டு அண்ணா சொல்லுங்கண்ணே இது வரைக்கும் 9 10 பேர்ண்ணா டேவிட் சைடு 10 பேர் 10 பூமி என்ன அவர் சைடு 11 12 பேருண்ணே என்ன ஆச்சுண்ணே 12 இந்த இவராக வந்திருக்காரு இந்த சேலத்தில் ஒரு வந்திருக்காரு அருளோட அண்ணன் மாதிரி இருக்காரு கொஞ்சம் குண்டா இருக்காரு பேர் வந்து ஏதோ சொன்ன கதிரவனா வச்சுருந்தாங்க அது போக சரவணன் வந்துட்டு இருக்காரு விவேக் 9 மணிக்கு வந்துடுவார் பிருத்திவியும் ராஜாவும் கால் பண்ணேன் எடுக்கலை வந்தால் சொல்கிறேன் விஸ்வானா தான் கட் பண்ணி விட்டா கால் பண்ணதுக்கு என்னன்னு தெரியல அருள் அதான் கால் பண்ணார் அருள்லாம் கால் பண்ணார் கட் பண்ணி விட்டாங்க சரி ஓகே வந்துடும் ஒரு 15 பேர் 12 பேர் கிட்ட வந்துடுவாங்க நாங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க சென்னையிலேருந்து 3 பேர் வந்தால் ஓகே அதே பெரிய விஷயம் சரிண்ணா இடத்துக்கு வந்துட்டேன் சரிண்ணா தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா திருத்தணியில் மரங்களின் மாநாடு செந்தமிழன் சீமான் அவர்கள் நடத்தும் மாநாட்டிற்கு இடத்துக்கு வந்துள்ளோம். பார்த்திங்கன்னா நிறையா மரங்கள் நெடிய செம்மரம்பா செம்மரம் எவ்வளோ பெரிய மரம் வா நாட்டு மாடுகள் நிறைய மாடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் பால் பேசிகிட்டு இருக்காரு. புதுசாக கண்ணு போட்டிருக்கு. ஏய் இவன் பாரியா சூப்பராகிறான் வித்தியாசமா. ஏய் நீ அழகாகிறடா. ஹலோ என்ன இருக்க அம்மா கூப்பிச்சு. இவன் என் தென்காசி மாப்பிள்ள. இவனும் அழகுதான். வா ஏகமாட்ட செம்மரங்க. காடு பூரா செம்மரம் தான். நான் வாழ்நாள் பூரா இவ்வளோ செம்மரத்தை பார்த்தது இல்லைங்க வாழ்நாள்லேயே. சரி ஓகே நம்ம வந்து சேரக்கூடிய இடம் வந்தாச்சு. இங்கே வந்து பாம்பு சிறுத்தை புலி யானை எல்லாமே இருக்குது. கொஞ்சம் வர்ற உணவுகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வருவோம். போகிற வழியெல்லாம் சகதியமாக இருக்குது. காட்டு பகுதியில் போய்கிட்டு இருக்கோம். அங்கே ஒரு காட்டு இடம் வந்துட்டு இருக்கு. காட்டு பகுதியில் பின்னாடி திரும்ப காட்டு இடம் இருக்கு. ரொம்ப கவனமாக எல்லாமே செம்மரம் அது. ஆமாம் செம்மரம் ஃபுல்லாக செம்மரம். நானும் வச்சுருக்கேன் எங்கள் காட்டில் 10 மரம் வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து செம்மரம் முந்திரி மரம் எல்லாம் காட்டு மரங்கள். பாருங்க அழகாக குருவிகள் கத்துற ஓசைகளை கேளுங்க, ஒளிகளை கேளுங்க. மழை வேற வருது. இங்கே ஒரு அண்ணன் வந்துட்டுருக்காரு. என்ன மாவட்டங்கண்ணா? கொளத்தூர் தொகுதி. என்ன ஒரு ஐடி போட்டிருக்கீங்க? சுற்றுச்சூழல் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். உங்கள் பேருங்கண்ணா? ஹேமந்த். ஓகேண்ணா, சிறப்புண்ணா, நல்லா அரேஞ்ச் பண்ணுறீங்க. காட்டுக்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்போம்ல. அருமையாக இருக்குது. போல பெரிய காட்டை உருவாக்கியிருக்காங்க. அருமையாக உருவாக்கியிருக்காங்க.
எக்ஸசைஸ் பண்ணால் சத்தம் வர தான் செய்யும். ட்ரெயின் வராமல் பிறந்தா வரும். சூரியனே வந்து உள்ளே வரலாமான்னு கேட்டு தான் உள்ளே வரணும், அப்படி இருக்குது இந்த காடு. லைட்டாக உள்ளே வராரு சூரியன். சூரியன் வர்றதே வந்து மரத்துக்கிட்ட கேட்டு தான் உள்ள நுழையணும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. நைட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கு போல். அம்மாடி அண்ணன் பேசக்கூடிய மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓ, இங்கே பாருங்க, மரம் பூரா பானைகளை கட்டிருக்காங்க. சூப்பர், பறவைகளுக்காக. அருமையான இடத்துல அண்ணன் பேச போறாரு. அழகா பாரு. ஸ்பாட்டுக்கு வந்துரு வா. அங்கேயா? சரி சரி சரி, கால் பண்ணுறேன். இல்லை சரி இல்லைன்னா சரி, ஓகே. இந்த ஒரே சொல்லுவாங்க. எல்லாம் ரொம்ப 2 நாள் கடுமையாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இதில் என்ன சத்யாக்கா? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஐயா, எல்லாம் தயாருங்களா? எல்லாம் தயார். அண்ணன் வர வேண்டியதுதான், பேச வேண்டியதுதான், நம்ம கேட்க வேண்டியதுதான், அவ்வளோதான். எல்லாம் தயார். அருமையாக இருக்குதுங்க இடம். வரலாற்றுல இப்படி ஒரு மாநாடு நடந்தது கிடையாது. மரம் பூரா பாருங்கள், நிறைய பானைகள் கட்டியிருக்காங்க. பறவைகள் தண்ணி குடிக்கிறதுக்காகவும் தங்கறதுக்காகவும். இந்த காடு பூராவே செம்மரங்க. பானை பார்த்தீங்களா? பானையில் ஓட்டை வச்சுருக்காங்க. பறவைங்க இங்கே உட்காந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. Hey!